இதுவரைக்கும் மல்லிய கண்டாலே நிஷா வந்து அப்படியே வேப்பங்காயா கசக்கும். அதே நேரத்தில வெறுப்பால வார்த்தைகள மல்லி மேல கொட்டுவாங்க. "நீ வந்து இந்த வீட்ல எப்படி வந்து ஒண்ட வந்த பிடாரி, ஊர் பிடாரிய விரட்டுன கதையா, நீ இந்த வீட்ல வந்து ஒட்டிக்கிட்டு எங்க அக்காவ வந்து விரட்டுற." அப்படிங்கிற மாரி மல்லிய வார்த்தைகளால அவமானப்படுத்துவாங்க. எந்த நேரமுமே மல்லி மேல ஒரு வெறுப்ப காட்டுறது ஆள் யாருன்னா நிஷா தான். அந்த நிஷா வந்து இப்போ மல்லிய அரவணைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். அத பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது மல்லி வந்து அந்த வெண்பாவ இந்த சுடர் வந்து கடத்திட்டு போயிருந்தாங்க. ரூ. 50,00,000 பணம் கேட்டு மிரட்டுதாங்க. அப்ப இந்த மாரியான நேரத்தில வந்து குழந்தைய காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ, குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அத தேடாம, இங்கருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மல்லி வந்து கண்ணீர் விட்டு அப்படி கதறுவாங்க. அப்ப மல்லி வந்து கண்ணீர் விடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வெண்பாவ தன்னோட பொண்ணா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தான் உயிரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட உயிர் மூச்சா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மல்லி வந்து. அப்ப அப்பேற்பட்ட குழந்தைய இந்த சுடர் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிருவாங்க அப்படிங்கிறனால, சீக்கிரமா அதுக்கான முடிவ எடுங்க அப்படிங்க அப்படிம்பாங்க. அப்பந்தான் வந்து இந்த கதிரேசன் மனசுலயும் சரி, நிஷா மனசுலயும் மல்லி வந்து ஒரு தாயா தான் வெண்பாவுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. நாம தான் அவங்கள வந்து தவறா புரிஞ்சுகிட்டோம் இதுவரைக்கும் அப்படின்னு மனசுல அப்படி அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரதான் செய்யுது. அதனால தான் கதிரேசன் வந்து அந்த ஒரு உயர்ந்த வார்த்தை, ஒரு பெரிய வார்த்தைய சொல்றாங்க. "ஐயா என்ன மன்னிச்சிருமா" அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில "நீ தெய்வம் மாதிரி எங்களுக்கு வார்த்தைகள சொன்ன. நீ தான் சொல்லிக்கிட்டே இருந்த திரும்ப திரும்ப, இது உங்க பொண்ணு இல்ல, சுடர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா நாங்க கேட்கல" அப்படின்னு திரும்ப திரும்ப மல்லிகிட்ட சொல்றாங்க. அதே நேரத்தில நிஷாவும் வந்து மல்லி நீ எவ்வளவோ சொன்ன, உன்ன நான் எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில மல்லிய அப்படியே தோளோட சாய்ச்சுக்கிறாங்க. அப்ப அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி தான். ஏன்னா, இதுவரைக்கும் தவறு நான் தான் முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். அதாவது இந்த சுடர் தான் இவங்க சுடர்ன்னு தெரிஞ்ச அன்னைக்கு சுடர தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதே நேரத்தில மல்லிய வந்து கதிரேசன், நிஷா வந்து கொண்டாடத்தான் செய்வாங்க. ஏன்னா, தன்னோட அக்கா பொண்ண, தன்னோட பேத்திய ஒருத்தர் வந்து தாய ஒரு ஒரு ரியல் தாய் கூட அந்த மாரி கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, எங்கிருந்தோ அந்த மல்லி அப்படி கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத, இந்த நேரத்தில சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க கதிரேசனும், நிஷாவும். அப்ப அந்த இடத்துல வந்து மல்லியுமே நிஷாவோட தோள்ல சாய்தாங்க. அப்படியே கண்ணீர் விடுதாங்க. அப்ப இனி என்ன நடக்கும் வெண்பாவுக்கு? ஏன்னா, இந்த சுடரோட ஆட்டம் அப்படிங்கிறது அதிகமாகுது. அவங்க ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, வெண்பாவ கடத்தி வச்சுக்கிட்டு உண்டு இல்லன்னு பண்ணிருவேன். ஆனா, நம்ம வெண்பா வந்து ரொம்ப புத்திசாலியான வெண்பா. சாதாரண வெண்பா கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு யாரு பாடம் சொல்லிக் குடுத்துருக்கா? அவங்கள யார் வளர்த்துருக்கா அப்படின்னா மல்லி. அப்ப மல்லியோட அந்த தைரியமும், அந்த ஒரு சாதுரியமான விஷயங்களும் கண்டிப்பா வெண்பா கிட்ட இருக்கும். அப்ப வெண்பா என்ன பண்ணுவாங்க? இந்த சுடர்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க தான் போறாங்க. அப்ப இவங்க ரூ. 50,00,000 பணம் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அழகா வந்து இந்த வெண்பா வந்து இந்த சுடர் கண்ணுக்குள்ள விளக்கெண்ணெய் அப்படியே எண்ணெய ஊத்தி விட்டு, இல்லன்னா அவங்க கண்ணுல மொளகா பொடி அரைச்சு விட்டு, அழகா அங்கருந்து வெண்பா தப்பிப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, இதுக்கிடையில இவங்க போலீஸ்க்கு போனாலும் வெண்பாவுக்கு ஆபத்து. இவங்க நேரடியா தேடி போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். விஜயாலும் சரி, அதே நேரத்தில கதிரேசனாலும். மல்லி வந்து ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில, மனநிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாரியான மனநிலையில மல்லியால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்ப இதுல வந்து வெண்பா தான் ஒரு புத்திசாலித்தனமா செயல்பட்டு, அங்கருந்து தப்பிச்சு வருவாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ இதுல வந்து இந்த அந்த சுடர் வந்து இன்னொரு பிடி அவங்க கையில இருக்கு. யாரோட பிடின்னா, ராஜியோட பிடி தான். ஏன்னா, ராஜி தான் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள பத்தின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? அப்படிங்கிற கேள்வியோட இருந்துகிட்டு இருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.